இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. ஸோ நாங்க அத எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எடுத்தோனே கடவுளுக்கு போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலிருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம இப்போ டின்னர் நைட்டுக்கு போறோம். வாங்க போலாம். இந்த தடவை ஓயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் பெங்களூர்ல. அங்கே தான் நம்ம போகிறோம். அது ஒரு குட்டி கிரீஸ்ன்னு சொல்கிறாங்க. கிரீஸ் போகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லாதவங்க இந்த குட்டி கிரீஸ் பெங்களூர்ல இருக்கிறது போகலான்னு சொன்னாங்க. சரி, ஓகே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்மளோட குட்டி கிரீஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபைனலி நம்ம லொக்கேஷன் ரீச் ஆயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, எண்ணூர் பக்கத்துல தான் இருக்கு. இதில வாக்கின் பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அவங்க சஜெஸ்ட் பண்றது முன்னாடியே பிளான் பண்ணி சீட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது தான். இந்த மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. இந்த ஹோட்டலோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஏக்கர்ஸு. ஸோ நீங்களே அப்போ யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு. How do you like this place? ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க மேலே போய் பார்ப்போம். எப்படி இருக்குது? வாவ், எல்லாத்தையும் விட்டு நம்ம கடைசியா இங்க வந்திருக்கோம். இருந்து ஃபுல்லா எல்லா வியூ பண்ணலாம். இந்த பக்கம் வந்து காட்டுங்களேன், எல்லாமே தெரியுது. வாவ், கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரக்சர் இங்க இருந்து தெரியுது. இருக்கிறதுலே இதுதான் மேலே. ஸோ மேலேருந்து பார்க்குறப்போ ஃபுல் வியூவும் தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது. எனக்கு அங்கதான் பிடிச்சிருக்கு. எந்த இடம்? அங்க வாங்க. நான் எவ்வளவு சுத்தி பார்த்ததுல எனக்கு இந்த இடம் தான் இம்ப்ரெசிவா இருக்கு. என்ன ரீசன் தெரியல, ஓப்பனா இருக்கு. இங்க இருந்து திரும்ப இங்க வந்துட்டோம். அந்த இடத்துல செமையான குளிர். குளிருது. இங்க பாருங்களேன், லாகின் பண்ண சொல்லிச்சு. பண்ணி உள்ள போனா ஃபுட்டு லிக்கர் இதெல்லாம் ஓகே. இங்க பாருங்க, பெட் ஃபுட்டு. நீங்க வளர்த்துற பெட்டுக்கு கூட இங்க ஃபுட்டு தருவாங்களாம். ஓ, நிஜமா சொல்கிறேன், குளிர் தாங்கவே முடியல. அதனால பேசாமல் ரூஃப்க்கு கீழே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப நம்மளோட பொறுமையை சோதிக்கும். எப்படா கொடுப்பீங்க, பக்கத்து டேபிளுக்குலாம் வருதே, நமக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு. நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது இந்த குளிருக்கு ஒரு சூப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரி பெரி சிக்கன் பீட்சா தான். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்துருச்சுல்ல. ஆமாம், இங்க ஒரு ஃப்ளாக் வேறு இருக்குது. என்ன ஃப்ளாக்? ஃப்ளாக் ஓயாம ஓயா. ஓகே, அது எதுக்கு ரெட் வந்திருக்கு சொல்லு? நான்வெஜ். இவ்வளோதான் நான் பெருசாக யோசிக்கிறேன். இதுக்குதான் அவ்வளோ யோசிக்கவே கூடாது. ரொம்ப குவான்டிட்டி ஜாஸ்தி. ஒன்று வாங்கினா ஐ திங்க் 4 பேர் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு 2 பேருக்கு இதுலேயே ஃபுல் ஆகிடுவே. நம்மள மாதிரி ஆளுங்க 4 பேர் குடிக்கலாம். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு ஜெயிண்ட் இல்லைல்ல, ரொம்ப சாப்பிட மாட்டோம். நம்ம ரொம்ப லிமிட்டடாக சாப்பிடுவோம். புளிப்பாகவும் இருக்கு, புளிப்பாகவும் இருக்கு. வாவ், நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. தின்னா இருக்கு. ஹெவி ஆகாது. இந்த கிறிஸ்பி சம்பல் மஷ்ரூம் இங்கே மஸ்ட் ட்ரை. அந்த ஸ்மோக்கி டேஸ்ட்டோட வேற லெவலில் இருந்துச்சு. நான் ஒன்று டிசைட் பண்ணிட்டேன். என்னது? இனிமேல் சாப்பிட்ற இடத்துக்கு வெளில வரக்கூடாதுன்னு. சாப்பிட்றதுக்கு வெளியே வரக்கூடாது, வீட்டில் செஞ்சு தரக்கூடாது எல்லாமே. எனக்கு அப்போ நீங்க தான் செய்ய போறீங்க. ஹவ் கிரேட் ஐ அம். பேராசை பெரும் நஷ்டம். ஓகேவா? ஏன் வரக்கூடாதுன்னு கேளுங்க. வந்தா சாப்பிட்றதுல மட்டும்தான் ஃபுல் கவனம் இருக்கு. என்கிட்ட பேசலாம், ஹவ் வாஸ் த டே, இல்லை இந்த ஆனிவர்சரியில் என்ன ஸ்பெஷல், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
இல்லை இதுல இருந்து இந்த இயர்ல இருந்து இதெல்லாம் பண்ணலாம் வைக்கலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இது என்ன நியூ இயரா இதுக்கு நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு? லாஸ்ட்டாக டெசர்ட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமோட எங்கள் டின்னரை நாங்கள் முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. டின்னர் ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரை பண்ண மஷ்ரூம்ல இருந்து பீட்சால இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. பட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு மேபி இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஓகே. பட் தண்ணி பாட்டில் ரேட் தான் நான் ஒத்துக்க மாட்டேன். யாராவது இங்கே வரீங்கன்னா தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க மக்களே. ஓவர் விலையா இருக்கு பாட்டில். எவ்வளோ சொல்ற அளவுக்கு இல்லை, அவ்வளோ இருக்கு. சும்மா சொல்லு தெரிஞ்சுக்கட்டும். 140 rupees ஆமா ஒரு வாட்டர் பாட்டில். டூ மச். தண்ணிக்கு டாக்ஸ் போட்டீங்க தானே தண்ணி குடிச்சிருக்கோம். தண்ணிக்கெல்லாம் டாக்ஸ். பட் ஓவரால் அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு சாப்பிடணும் அப்படின்னா சூப்பரான பிளேஸ். கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த வாட்டர் சைடில் உட்காந்துட்டு இங்கே இருக்க அக்வாரியம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஃபிஷ் எல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பார்க்கவே. என்னது இது? ஆஹா. பிடிச்சிருக்கா? இது 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 தேங்க் யூ. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. தேங்க் யூ. ஹே சூப்பரா இருக்காம. லவ் இட். ஓ கடாய் மோதிரத்துக்கு வளையல போட்டு இங்க ஒரு சின்னதா விட்டு ரொம்ப பெருசா விட்டுறேன் அதுக்கு. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பேபி. சோ டைட்டா இருக்கு, வலிக்கும் நினைக்கிறேன். பார்த்து போடுங்க. பத்துதா? வாவ் நைஸ். ஓகே. ஸோ இந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வீக் டே மண்டே. அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ கார் பார்க் ஆயிருக்குன்னு. அவ்வளோ ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த. ஓகே, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா ஐ திங்க் இது வரைக்கும் விசிட் பண்ணதுலேயே வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் புதுசாக தான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் காமிங்காக இருந்தது. ஆமாம், காமாக இருந்தது. ரொம்ப நாய்ஸியாக இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ப்ரைவசி எல்லாருக்குமே இருந்தது. ஈவன் தான் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தாலும் ப்ரைவசியாக இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் தெரியல அந்த மாதிரி. ஆனால் பெங்களூர் மாதிரி பிளேஸ்க்கு இந்த ஓப்பன் பிளேஸ் ஓகே. ஏன்னா ஈவினிங் டைம்ல நல்லா சில்லுன்னு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் கொஞ்சம் கேதரிங்காக வந்தாலும் குரூப்பாக வந்தாலும் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலாக. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்குபைடா தான் இருந்தது. ஆனா கூட்டமா இருக்க மாதிரி ஃபீலிங்கே இல்ல. நிறைய ஸ்பேஸ். ஆமா, ஸ்பேஸ் நிறைய இருக்கு, அதனால நமக்கு தெரியல. பட் இன்னொன்னு என்னன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அது வந்து சொல்லிதான் ஆகணும். எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக விசிட் பண்ணலாம். பட் நீங்க ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? ஏன் விசிட் பண்ணீங்க? ஒரு vlog போடலான்ற பர்பஸ் தான் ஆக்சுவலா. ஸோ நல்ல நாள்ல ஒரு இம்பார்ட்டன்டான டேல வந்தோம் அப்படின்னா வீடியோவும் கவர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்மளும் இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இங்க ஆக்சுவலா நாங்க வந்தோம். ஒரே கலர் ரெண்டு மூணு. ஆமா, அதர்வைஸ் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டு வரணுன்றது நமக்கு ஆக்சுவலா சூட்டபிள் இல்ல. இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு வாரத்துல 2-3 நாள் எங்கேயாவது போயிடலாம். ஓகே, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். Bye.